என் செல்ல குழந்தையே, யார் வேண்டாம் என்று சொன்னாலும், ஏன் நீயே தடுத்தாலும், இந்த வராகி நானே நினைத்தாலும், இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை தடுக்க முடியாது. இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தே தீரப்போகின்றது. அப்படி என்ன நடக்கப் போகின்றது? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது? இது உனக்கு நல்லதா, இது உன் வாழ்க்கைக்கு கெட்டதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே சில விஷயங்கள் பல நாட்களாக நீ வேண்டுதல் வைத்து உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். இனிமேல் நம் வாழ்க்கையில் எது கிடைக்கவே கிடைக்காது என்று கூட நீ நினைத்து அதனை ஒதுக்கி வைத்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி இதை பற்றி நாம் யோசிக்க கூட வேண்டாம் என்றும் நீ நினைத்து விட்டாய் என் தங்கமே. ஏனென்றால் எல்லாமே ஒரு விரக்திதான். நாம் எத்தனை முயற்சி செய்தோம், நமக்கு இது கிடைக்கவில்லை. இதன் பிறகும் இதன் பின்னால் நின்று எதற்காக நம்முடைய மனநிலையை நாம் கெடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்தான். கிடைக்காத ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து அதற்காக போராடி கொண்டு எதற்காக நாம் அதை நம்முடைய மனதிற்கு வேதனையாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து நீ விட்ட ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதத்தை நடத்த போகின்றது. எதனால் நீ வேண்டாம் என்று சொல்வாய் என்று நான் சொல்கின்றேன் தெரியுமா என் தங்கமே? இப்பொழுது எல்லோருடைய மனநிலையிலும் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அது என்னவென்றால், இன்று உனக்கு ஒரு விஷயம் மிகவும் பெரிதாக தோன்றும். சில நாட்களிலேயே இந்த விஷயம் உனக்கு வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லாதது போல தோன்றும். வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் ஒன்றும் இல்லை என்கின்ற மனநிலைக்கு நீ மாறிவிடுவாய். இப்படி உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நீ ஆசைப்பட்டு கிடைக்கவில்லை என்றவுடன் அடுத்ததை நோக்கி நீ நகர்ந்து சென்றிருக்கின்றாய். இப்படி நகர்ந்து சென்ற நேரத்திலும் உன் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றங்கள் எதை நோக்கி நடக்கப் போகிறது என்றுதானே எண்ணுகின்றாய். நாம் தான் கேட்டதையே மறந்துவிட்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து விட்டோமே. அப்படி இருக்கும் பொழுது நாம் கேட்டதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? இப்பொழுது நாம் கேட்பதை கொடுக்கலாமே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இன்று நீ நினைக்கின்ற விஷயத்தை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்றால் அது உனக்கு நிரந்தரமானதாக ஒரு பொழுதும் இருக்காது. ஆனால் நீ ஆரம்பத்தில் கேட்ட அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுக்கும். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கும். என் குழந்தை, நீ ஆசைப்பட்டதற்கு மேலாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு அடைவாய். எல்லா திருப்பங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுக்க தொடங்கியதோ அந்த நேரத்திலிருந்து நீ சற்று சிந்தித்து பார் என் தங்கமே. அது என்ன விஷயம் என்று உனக்கு புரிந்துவிடும். ஏனென்றால் அந்த விஷயத்தை தொடங்கிதான் இன்று வரையிலும் ஏதாவது ஒரு சோதனைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். சற்று சிந்தித்து பார். அந்த பிரச்சனை வந்த பிறகு நிறைய பேர் உனக்கு உதவி செய்வதாக சொல்லி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றார்கள். உதவி செய்ய வருகின்றவர்கள் கொடுத்த ஏமாற்றம் அந்த விஷயம் கிடைக்காமல் போனதை விட அதிகப்படியான மன வருத்தத்தை கொடுத்தது. எவ்வளவுதான் நாமும் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்க முடியும் என்று எண்ணுகின்ற நிலைக்கு என் பிள்ளை நீ வரத் தொடங்கிவிட்டாய். நேரம் சரியாகும் பொழுது எல்லாம் ஒரு நாள் சரியாகும் என்று சிலர் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். அந்த ஆறுதல் வார்த்தைகளை பிடித்து கொண்டுதான் என் பிள்ளை நீயும் நாட்களை நகர்த்த தொடங்கினாய். நாட்கள் செல்ல செல்ல கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக எருந்தி என்ன பலன் என்று எண்ணி என் பிள்ளை அடுத்ததை நோக்கி நகர்ந்து சென்று விட்டாயல்லவா?
எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒளித்து வைத்திருப்பது உண்மை என்றால், இந்த வராகி நான் சொல்வது போல நல்லது நடக்கும் என்று நான் உனக்கு உறுதி வாக்கு கொடுப்பது உண்மை என்றால், நிச்சயமாக ஒரு நாள் நல்லது நடந்துதானே ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக சில பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு என் பிள்ளை மனவேதனையில் இருக்கும் பொழுது இவையெல்லாம் உனக்கு நடக்கவிருப்பது நியாயம்தானே. அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே அரங்கேறப் போகின்றது. கஷ்டகாலங்கள் நீங்க போகின்றது. என் பிள்ளையே, நீ நினைத்ததை விடையும் நல்ல வாழ்க்கையை வாழப் போகின்றாய். எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்காக மனம் வேதனைப்படத்தான் போகின்றார்கள். நாம் எதனால் இந்த வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்தோம் என்பதற்கான விடிவும் உனக்கு பிறந்துவிடும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை கொடுத்ததை எல்லாம் எண்ணி வருந்தாமல் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை அது கொடுத்ததை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. கஷ்டகாலம் என்பது உனக்கல்ல, உன்னை சோதித்தவர்களுக்கு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ நினைத்தது ஒன்று நடந்தேறி அதை தடுக்க நினைத்தவர்களின் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இன்று அரங்கேறப் போகின்றது. நீ நினைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது என்று நீ சொல்வாய். ஏனென்றால் எதிரிக்கும் துரோகிக்கும் மன்னிப்பை வழங்கக்கூடிய பெருந்தன்மை கொண்ட குழந்தை அல்லவா நீ. அவர்கள் உன்னை ஓங்கி அடித்தாலும் திரும்ப அடிக்கக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா. அதனால் இந்த தண்டனை அவர்களுக்கு வேண்டாம் என்று நீ சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் கேட்கின்ற நிலையில் இப்பொழுது உன்னுடைய விதி இல்லை. ஏனென்றால் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்தவர்கள், பல சோதனைகளை உனக்கு கொடுத்தவர்கள், நீ எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கும் பொழுது கூட வேண்டும் என்றே உன்னை சோதித்து பார்க்க நினைத்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான தண்டனையை இந்த வராகியிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக. என் பிள்ளையே, இந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு மறக்க முடியாத நாளாக நிச்சயமாக இருக்கும். இரவு 12 மணிக்குள்ளாக அவர்கள் கண்ணீரை நீ காண்பாய். என் பிள்ளையே, நீ சிந்திய கண்ணீரை கண்டு ரசித்த அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களின் கண்ணீர் மிகுந்த வேதனையை கொடுக்கும். அடுத்தவர்களின் கண்ணீர் தானே சந்தோஷத்தை கொடுக்கும். தன்னுடைய கண்ணீர் தனக்கு வேதனையை கொடுக்கும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. தான் எப்படி நடந்து கொண்டோமோ அதுபோலத்தான் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் எல்லாம் நடக்கும் என்பதனை அவர்கள் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா. வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திருப்பது ஒவ்வொன்றும் எத்தனை பெரிய விஷயம் என்பதனை இனியாவது புரிந்து கொள்ளட்டும். தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று தெரிந்து கொள்ளட்டும். இனிமேலும் யாருக்கும் சோதனைகளை கொடுத்தால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதனை அறிந்து நடந்து கொள்ளட்டும். என் பிள்ளையே, மற்றவர்களுக்காக இறக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் போதும். உனக்கு இறக்கப்பட யாரும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டாய் அல்லவா. இதற்கு மேலும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த தியாகத்தையும் செய்ய துணியாதே. என் பிள்ளையே, நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால்தான் அருகில் இருப்பவன் எப்படிப்பட்டவன் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். சோதனைகளை கண்டு உனக்கு ஆறுதலை தருகின்றானா அல்லது இந்த சோதனைக்கு மேல் சோதனைகளை கொடுக்கின்றானா என்பது அதன் பிறகுதான் தெரிய வரும். சில நல்ல மனிதர்களையும் பல கெட்ட மனிதர்களையும் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளை கொடுத்த இந்த துரோகிகளுக்கு நீ நன்றி சொல்லி உனக்கு வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கப் போவதை மட்டும் எண்ணி உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி சென்று கொண்டே இரு. எல்லாம் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். தடங்கல்களை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக ஓய்ந்து விடாதே. அவர்கள் ஏற்படுத்துவதே உன்னை அங்கே நிறுத்துவதற்காகத்தானே. நீ அடுத்த அடியை வேகமாக எடுத்து வைத்து விட்டால் போதும். அப்பொழுது அவர்கள் பயந்து ஒதுங்கி ஓடுவார்கள். அடுத்தவர்களுக்கு தான் கொடுக்கின்ற சோதனையின் பலன் மற்றவர்களை பயமுறுத்துவதாக இருக்கும் பட்சத்தில் அதை கண்டு நீ பயப்படவில்லை என்று தெரிந்தால் நிச்சயமாக இனி ஒரு நாளும் அவர்கள் உன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார்கள்.
நல்லது நடக்கும். என் பிள்ளைக்கு நேரம். மனதை தளர விட்டு விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.